அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். என்ன தான் நம்ம இட்லி தோசைக்கு விதவிதமாக சட்னி சாம்பார்லாம் வச்சாலும் எல்லாரும் ஃபேமிலியில் கேட்குறது லாஸ்ட்டாக ஒரு ஃபைனல் டச்சாக பொடி தோசை பொடி இட்லி தான் கேட்பாங்க. ஸோ அதுக்கான பொடி ப்ரிப்ரேஷன் தான் இன்றைக்கி. 1 கப் கடலைப்பருப்பு, 1 கப் உளுத்தம்பருப்பு, 1 கப் பாசிப்பருப்பு, 1 கப் பொட்டுக்கடலை, அது கூடவே 1/2 கப் வெள்ளை எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பருப்பையும் நல்லா தனித்தனியாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுடைய இட்லி பொடி ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் அண்ட் நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸோடு இருக்கும். எல்லாமே வறுத்தாச்சு. ஃபைனலாக நான் எல்லையுமே லைட்டாக ரோஸ்ட் பண்ணி அப்படியே பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ இது கூட தேவையான அளவு உப்புமே சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை இதையுமே தனித்தனியாக வறுத்து எடுத்து நல்லா கூல்டவுன் ஆன பின்னாடி ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே நான் பெருங்காய பொடியுமே சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இதை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் கூட ஆகாது. பட் நம்ம இதை கடையில் வாங்க போனால் அது அவ்வளோவா ஹெல்த்தியாகவும் இருக்காது. அதனால் வீட்லேயே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான கோல்டன் கலர் நம்மளுடைய இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம குழந்தைங்க கேட்கும் போதெல்லாம் நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நெய் எது கூட வேணாலுமே கலந்து கொடுக்கலாம். அண்ட் நீங்கள் வீட்டில் இட்லி பொடி ப்ரிப்பேர் பண்ணும்போது எந்தெந்த மாதிரி ஹெல்த்தியான இன்ட்ரெஸ்ட்லாம் சேர்த்து செய்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.